மதுரை ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ரயில்வேயினுடைய பொது மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடைய கூட்டம் இங்கே நடைபெற்றது. என்னுடைய நெல்லை தொகுதியை பொறுத்தவரையிலும் நெல்லை ரயில்வே நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தியிருந்தேன். அதை ரயில்வே அமைச்சர் அவர்கள் 100 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கியிருந்தார்கள். அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நாள் கூட்டத்தில் கோரிக்கை விடுத்தேன். அதை உடனடியாக பணிகளை ஆரம்பிப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். அதோடு குறிப்பாக நெல்லையிலிருந்து செங்கோட்டைக்கு செல்லுகின்ற ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் 10 பெட்டிகளுடன் இயங்கி பயணிகள் பயணிப்பதற்கு மிக மிக கடினமாக இருந்தது. நேற்றைய தினம் அந்த ரயிலில் நானே பயணம் செய்து பயணிகள் படுகின்ற வேதனைகளை அறிந்தேன். அதை இந்த நாளில் வலியுறுத்தி பேசினேன். அதன் அடிப்படையில் ஒரு வாரத்திற்குள்ளால் கூடுதலாக 6 பெட்டிகளை இணைப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் அவர்களுடைய லைசன்ஸ் ஃபீஸ் 2 மடங்காக உயர்த்தியிருந்தார்கள். எனவே அவ்வாறு உயர்த்திய கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து கடந்த 3 மாதமாக கோரிக்கை வலியுறுத்தி வந்தேன். அமைச்சரையும் சென்று சந்தித்தேன். இந்த நாள் கூட்டத்தில் உயர்த்திய கட்டணத்தை நிறுத்தி வைப்பதாகவும், ஏற்கனவே எவ்வளவு கட்டணம் வசூலித்து வந்தார்களோ அதே கட்டணத்தை வசூலிப்பதற்கு இன்றைய தினம் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். மேலும் ஏராளமான கோரிக்கைகளை இங்கே வலியுறுத்தியிருக்கின்றோம். அதை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.